டூர் போறோம் ட்ரெஸ் இல்லாமலாம் போக முடியும். அப்படி உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும்னா நீங்க கார்னிவல் தான் போய் எடுத்துக்கணும். 2 காருமே 7 பேரா போறப்ப கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப குறையுது. இப்ப இறங்குறது பிரச்சனை இல்ல, மதியம் சாப்பிட்டு இறங்க முடியாது. புக்குன்னு வந்துடும். அது லக்கேஜ் ஸ்பேஸ் குறையல ப்ரோ. இல்ல குள்ளமா இருக்கேன்னு ஹெட் ட்ரெஸ் இருந்தா சாய முடியல. ஏன்னா சோஃபா வேற இருக்கு. ஸோ ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருப்பீங்க அப்படி நம்புறேன். ஸோ இன்னொரு கம்பேரிஷன் வீடியோல தான் நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு 7 பேர் போகக்கூடிய ஒரு ஃபேமிலி கார் அப்படின்னு பார்த்தாலே அதிகமாக விரும்பி வாங்கக்கூடிய கார் எதுவாக இருக்குன்னா, ஒன்று எர்டிகா இல்லைன்னா கியாவோட கேரன்ஸ். இந்த 2 காரில் எது ஒரு பர்ஃபெக்டான 7 சீட்டர் கார், அதாவது 7 பேர் இருக்க குடும்பத்துக்கு எது ஒரு பர்ஃபெக்டான 7 சீட்டர், இதை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் தேங்க்ஸ் எர்டிகா அரேஞ்ச் பண்ணி கொடுத்த பாண்டியன் அப்படின்றவருக்கும், நிர்மல் கியா கேரன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த நிர்மல் அவருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். பாண்டி அவர் வந்து மாருதி ஷோரூம்ல ஒர்க் பண்றாரு, நிர்மல் வந்து கியா ஷோரூம்ல வந்து ஒர்க் பண்றாரு. சமீபமா ஏன் ப்ரோ கம்பேரிஷன்ஸ் நிறைய பண்றது இல்லைன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சில ஷோரூம்ல வெஹிக்கிள்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சவங்கள்ட்ட வெஹிக்கிளை வாங்கி தான் நாங்கள் வந்து வீடியோ வந்து பண்றோம். ஸோ இது பாண்டி அவரோட ஃப்ரெண்டோட கார், இது நிர்மல் அவர் ஃப்ரெண்டோட கார். நான் தரேன், நான் வீடியோ எடுத்துக்கங்கன்னு அப்படின்னு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. மேபி நீங்கள் மாருதி கார் பார்க்குறீங்க அப்படின்னா பாண்டியோட நம்பர் டிஸ்பிளேல உங்களுக்கு ஷோ ஆகும். கியா கார் பார்க்குறீங்க அப்படின்னா நிர்மலோட நம்பர் வீடியோவில் ஷோ ஆகும். மறக்காமல் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் மோஸ்ட்லி நமக்கு கன்சல்டேஷன் கால்ஸ் வரவங்க அவங்க நம்மள்ட்ட கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் என்ன பதில் அளிக்கிறேனோ அதை தான் இந்த வீடியோவில் மேக்ஸிமம் நம்ம வந்து சொல்ல போகிறது. இங்கே நிற்கக்கூடிய 2 மாடலும் மிடில் மாடல் தான். ஆனால் நம்ம நிறைய விஷயங்கள் டாப் மாடலில் என்ன இருக்குது, ஃபீச்சர்ஸ்லாம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குது என்னன்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண தான் போகிறோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோவை நான் மட்டும் பேசினா அந்த அளவுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அதனால என் கூட பார்த்தீங்க அப்படின்னா பிரபாகரனையும் நான் வந்து கூப்பிடுறேன். குதிச்சு ஒடியாராரு பாருங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் பிரபா, இந்த வீடியோ வந்து ஒரு கான்வர்சேஷன் கம்பேரிஷனாக தான் இருக்க போகுது. மக்களோட கேள்வியாக நீங்கள் கேள்வியை கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான நம்ம யூஸ்வலாக கன்சல்டேஷன் கால்ஸுக்கு பதில் சொல்கிறோம்ல, ஸோ அதே ஃபார்மெட்டில் அதை பதிலாக வந்து சொன்னால் பார்க்குறவங்களுக்கு இன்னும் புரியுன்றதுக்காக தான் இந்த கம்பேரிஷன் வந்து பண்ண போகிறோம். ஓகே, எனிவே நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே பிரபா, எப்போதான் ஆரம்பிக்கிற மாதிரி டிசைன்ல இருந்து ஆரம்பிப்போமா? நீங்க சொல்லுங்க, இந்த 2 கார்ல உங்களுக்கு எந்த காரோட டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படி இருக்கு? கேரன்ஸ் ப்ரோ. கேரன்ஸோட டிசைன் பிடிச்சிருக்கு. இது ரெகுலரா பாக்குற டிசைன் தான், நம்ம ஆதி காலத்துல இருந்து பாத்துட்டு இருக்கோம். சரி சரி. இது ஒரு மாதிரி இப்ப புதுசா பாக்குறோம்ல இந்த டிசைன். ஓகே ஓகே. இது எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது இம்ப்ரெசிவா இருக்கு. அதாவது அந்த கொரியன் டிசைன், இந்த டிபிக்கல் கொரியன் கார் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிசைன் வந்து பிடிச்சிருக்கு எனக்கு. ஓகே, எனிவே எனக்கு இது உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, எர்டிகா சொல்லுவீங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்தேன். ஸோ எர்டிகா வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு எம்பிவி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிசைன். பிடிக்கலன்னு இல்ல, பட் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்டைலிஷா ஃபீல் ஆகுது, அது ஃபேமிலியா ஃபீல் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. இது நான் எங்க ஓட்டினாலும் இதை ஓட்ட முடியும்னு ஃபீல் ஆகுது. ஆனா அதை பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபேமிலி தான், ஃபேமிலி கார் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அந்த டிசைன். ஓகே, எனிவே டிசைன்றது ஆஸ் யூஷுவல் சப்ஜெக்டிவ் தான். உங்களுக்கு கேரன்ஸ் பிடிச்சிச்சு, எனக்கு எர்டிகா பிடிச்சி, பாக்குறவங்களுக்கு டிசைன் எது பிடிக்குதோ. ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் டிசைனுக்கு இந்த செக்மெண்ட்ல ப்ரிஃபர் பண்றாங்களான்னு எனக்கு சரியா தெரியல. ஏன்னா கம்ஃபர்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, பட் டிசைனுக்கு கொடுக்குறாங்களான்றது எனக்கு சரியா தெரியல. ஸோ அதனால வண்டியோட டைமென்ஷன் வச்சு சொல்லணும் அப்படின்னா, உண்மையிலேயே கேரன்ஸ் வந்து எர்டிகாவோட அகலம், உயரம், நீளம் எல்லாமே வந்து அதிகம் தான். ஆனா ஆக்சுவலா நார்மலா பாக்குறப்ப இது சின்ன காராவும் இது பெரிய காராவும் தெரியுதுங்க. நார்மல் சைட்ல இருக்க ஒரு விஷயம் வச்சு நம்ம பார்க்கும்போது இது சின்ன காரா தெரியுது, இது பெரிய காரா தெரியுது. ஆக்சுவலா சைட் ப்ரொஃபைல பார்க்கும்போது கேரன்ஸ் வந்து நல்ல லென்த்தான ஒரு கார் போல தோற்றத்தை வந்து கொடுக்கும். அது அந்த கடைசி இருக்க குவார்டர் பேனல்லாம் நல்லா பெருசா கொடுத்துருக்கிறது வந்து அந்த சைட் ப்ரொஃபைலேருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல லென்த்தான கார் போல ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும். பட் டைமென்ஷனா பார்க்கும்போது எர்டிகாவோட கேரன்ஸ் கொஞ்சம் பெருசு, ரொம்பலாம் பெருசு கிடையாது, கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு மேஜரா இந்த ஹெட்லைட் எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மெயினா டிசைன்ல வந்து சன்ரூஃப்ன்ற ஒரு விஷயத்த பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது எர்டிகா சன்ரூஃப் கிடையாது. ஃபீச்சர்ல அதை சொல்லலாம்னு பார்த்தேன், பட் டிசைன்ல கேட்கறதுனால அதை சொல்றேன். இந்த சன்ரூஃப்ன்ற விஷயம் வந்து கிடையாது. இந்த எர்டிகா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் வந்து கொடுப்பாங்க டாப் மாடல் போனீங்கன்னா. பட் கேரன்ஸ்ல உங்களுக்கு எல்இடி லைட்ஸே வந்து இப்ப வர மாடல்ல அப்டேட் பண்ணிட்டாங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இது ரெண்டுமே
பழைய மாடல் தான், லேட்டஸ்ட் மாடல் கிடையாது. பட் டிசைனும் சரி இன்ஜினும் சரி எதுவுமே பழசுக்கும் புதுசுக்கும் மாற்றம் கிடையாது. ஃபீச்சரை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஃபீச்சர்ஸை வந்து மாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். மித்தபடி ரெண்டுமே சேம் கார் தான், அதையும் கன்வே பண்ணிடலான்றது தான் சொல்கிறேன். எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மாறி இருக்க விஷயம் இதை விட அதில் இன்னும் கொஞ்சம் ஃபீச்சரிஸ்டிக் ஃபீச்சர் வந்து அதிகமாக இருக்குது. சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க, எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, அலாய் வீல்ஸ் வந்து 16 இன்ச்சஸ் அலாய் வீல்ஸ் வந்து கேரன்ஸ்ல. ஸோ அதுவுமே எர்டிகாவோட எல்லாமே அதிகமாக தான் இருக்கு. அப்புறம் ஒன்றும் இல்லை, இப்போ இது பழைய மாடல், ஐ மீன் பழசு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க, பழசுன்னா மாடல் பழசு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆமா, அது வந்து இப்பயும் இதே டிசைன் தானே இருக்கு, இதே டிசைன் தான். அதான் ப்ரோ, இப்போ வரைக்கும் டிசைன் வந்து சேம் தான், டிசைன்ல எந்த மாற்றமும் பண்ணல, இன்ஜின் ரீதியாகவும் எந்த மாற்றமும் வந்து கொண்டு வரல. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 வருடம் பக்கம் நான் பார்த்தேன். இல்ல இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப நான் வந்து இப்ப கார் வாங்குறேன்னு வச்சுக்கலாம், இப்ப கார் வாங்க நினைக்கிறேன்னா, இப்ப வாங்கணும்னா இது உடனே அப்டேட் இது வரப்போகுது, அதனால அவுட்டேட்டடா ஃபீல் ஆகுங்கிற மாதிரி ஏதாவது அப்டேட்ஸ் ஏதாவது வரப்போகுது அந்த 2 காருக்குள்ள? எதுவும் அப்படி பாத்தீங்கன்னா கேரன்ஸ் வாங்குறத கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா கேரன்ஸ்ல மேபி இன்னும் 2 மாதத்துலயோ இல்ல ஒரு 4 மாதத்துலயோ அப்டேட் அப்படிங்கிறது கொடுக்க போறாங்க. ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வந்து வரப்போகுது. மேபி அது கொஞ்சம் மேஜர் சேஞ்சஸ் இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். லீக்டு இமேஜஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அதுல நிறைய மாற்றங்களை வந்து கியா கொண்டு வருவாங்க அப்படின்றது போல இருக்கு. கேட்ட கேள்வி ஒரு சரியான கேள்வி. ஏன்னா நம்ம தற்சமயத்துக்கு வீடியோ பண்றோம். சோ இப்ப வாங்கலாமா வேணாமா, நாளைக்கு இந்த வீடியோ பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ பார்த்துட்டு கேரன்ஸ் எடுக்கிறேன்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா எடுத்து ஒரு மாசம் அப்டேட் வந்துருச்சா, ஒரு மாசம் வெயிட் பண்ணி தான் எடுத்துருக்கு. இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மாதம் இல்லைன்னா 6 மாதம் வரைக்கும் அப்டேட் வரும். மேபி அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணக்கூடிய ஆட்களா இருந்தா வெயிட் பண்ணலாம். அப்டேட் வரதுல என்ன ஒரு சட்ட சிக்கல்னு எடுத்தீங்கன்னா, அப்டேட் வந்தா பிரைஸ் வந்து ஏறும். சில பேர் அந்த ஏன் அப்டேட் வந்ததுக்கு பிரைஸ் ஏறி அதை எடுக்கிறதுக்கு பிரைஸ் கம்மியா இதை எடுக்கலாமே நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறீங்கன்னா எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு அப்டேட் வரட்டும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இன்னும் லுக்லாம் சேஞ்ச் ஆனா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறவங்க அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எர்டிகால இப்போ வரைக்கும் அப்டேட் பத்தி எதுவுமே பேசவே இல்லை. அதனால அப்டேட் இப்போதைக்கு வராதுன்னு நினைக்கிறேன். பாப்போம். இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் எர்டிகால அப்டேட் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம மெயினா இப்போ அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, மெயினா எல்லாரும் கேட்கறது, நான் 7 பேர் போனோம் அப்படின்னா வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் நாம் ஸ்கூல்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்மளே பாத்தீங்கன்னா இப்போ தஞ்சாவூர்ல சிட்டிக்குள்ள சுத்தும் போது ஒரு பாத்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் மாதிரியே இருக்காது. ஆமா, உருது பாத்தீங்கன்னா மதில் சுவர் மாதிரி இருக்கும். அப்போ நான் வந்து 2 பேர் போறப்ப 4 பேர் போறப்ப பிரச்சனை இல்லை, 7 பேர் போறப்ப வித் லக்கேஜோட போறப்ப எப்படி இருந்தாலும் வண்டி கீழே இறங்கும். ஆமா, அப்ப கிரவுண்ட் கிளியரன்ஸ்ல என்ன பிரச்சனைகள் வரும்? எதுவும் பிரச்சனைகள் வருமா? அதை பார்த்து கான்சியஸா ஓட்டணுமா? ஏன்னா கீழே அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குல்ல, அது எப்படி ப்ரோ? கரெக்ட். ஏன்னா சரியான கேள்வின்னு சொல்லணும். 7 பேர் போற கார்ல வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா 7 பேர்லாம் உட்காந்தா எந்த லெவல்ல குறையும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கண்டிப்பா இருக்கும். அப்படி பார்க்கும்போது எர்டிகா வந்து ஒரு 10 mm கேரன்ஸோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்ங்கிறது கம்மி. கேரன்ஸ் வந்து அதிகம். ஆனா 2 காருமே 7 பேரா போறப்ப கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப குறையுது. ஏன்னா இப்ப நார்மலா நம்ம எஸ்யூவி பார்த்து பழகிட்டோம், ரொம்ப ஹைட்டா இருக்கும். இதுவே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தான் ஃபீல் இருக்கு. இல்ல ரெண்டுமே வந்து அந்த 180, இது 180, அது 185, அது 195 வந்து கொடுக்குறாங்க. நம்ம இங்க 7 பேரை வச்சு டெஸ்ட் பண்ணல. ஆனா நான் ஒரு தடவை 7 பேர் வச்சு போனப்ப எனக்கு கேரன்ஸை விட எர்டிகா பெட்டரா பட்டுச்சு. ஏன்னா அதுல வந்து இன்னும் 7 பேர் உட்காரும் போது கீழே இறங்கிடுது. அதுக்கு எர்டிகா வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் டிரைவ் பண்ண வரைக்கும் எர்டிகால அடிபட்டது இல்ல. கேரன்ஸ்ல ஒரு 2 தடவை அடிபட்டிருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா 7 பேர் போறப்ப ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். ஆனா இத்தனைக்கும் 10 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதுதான் கூட. அடிபடுதுன்னா அப்படி தேயுங்கிறீங்களா? இல்ல நம்ம ஃபாஸ்டா போய் அடிபடுற பிரச்சனை வந்து நான் கேரன்ஸ்ல வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகே ப்ரோ, அடுத்தது கிரவுண்ட் கிளியரன்ஸ் பத்தி பேசியாச்சு. இப்போ வந்து பூட் ஸ்பேஸ், ஏன்னா நம்மளும் ஃபேஸ் பண்றது அந்த ஹேட்ச்பேக்ல பூட் ஸ்பேஸ் பிரச்சனை, பெரும் பிரச்சனை. ஆமா. ஸோ அது இல்லாம நம்ம சிஎன்ஜிங்கிற செடான் போனோம்னு காரணமே பூட் ஸ்பேஸ் வேணும் நமக்கு. ஆமா, செடான் போறதுக்கும் சரி, இந்த சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸ் போறதுக்கும் சரி பூட் ஸ்பேஸ் ஒரு முக்கிய காரணம். ஆனா 7 சீட்டர் சரி, எஸ்யூவி பெரிய வண்டிலையும் சரி பூட் ஸ்பேஸ் பெருசா இருக்கிறது இல்ல. ஆனா 7 பேர் டிராவல் பண்ற மாதிரி சீட் இருக்கு. ஆமா, இந்த வண்டியில எப்படி இருக்கு? ரெண்டுத்துலயுமே ப்ரோ, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எர்டிகால பாத்தீங்கன்னா 209 லிட்டர் பூட் ஸ்பேஸ். கேரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 216 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ரெண்டுத்துலயுமே அதிகபட்சம் ஒரு கேபின் பேக் வந்து 2 கேபின் பேக் வந்து கேரி பண்ணலாம். மொத்தமே 2 கேபின் தான் அவ்வளவுதான் வைக்க முடியும். 7 பேர்னா 5 பேர் பேக்
அது கண்டிப்பா வைக்க முடியாது. ஒரு டூர் போறோம் ட்ரெஸ் இல்லாமலாம் போக முடியும்? இல்ல ப்ரோ, நீங்க ஒண்ணும் இல்ல, இந்த செக்மெண்ட்லயே இனோவா தான் எம்பிவினா. ஆமா, அதுலயே அவ்வளவுதான் வைக்க முடியும். இல்ல என்னோட கொஸ்டின் என்னன்னா, 7 பேர் போறதுக்கு சீட்டு கொடுத்துட்டீங்க. 7 பேர் என்ன லோக்கல்லேவா சுத்த போறாங்க? இப்படி வெளியூர் போவாங்கல்ல. அப்ப வெளியூர் போறப்ப அட்லீஸ்ட் ஆளுக்கு ஒரு பேக்காவது கேரி பண்ற அளவுக்கு ஸ்பேஸ் ஏதாவது வேணும்ல. கேட்கறேன், நான் ஜென்ரலா கேட்கறேன். கேட்கறது சரி. அப்படி உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும்னா நீங்க கார்னிவல் தான் போய் எடுத்துக்கணும். ஏன்னா அதுலதான் 7 பேர் போய் பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். இந்த செக்மெண்ட்ல நீங்க பூட் ஸ்பேஸ் பெருசா எதிர்பார்க்க முடியாது. எதுன்னு இல்லை, இந்த 2 காரணம்ல எதுலையுமே வந்து 7 பேர் போறீங்கன்னும் போது பூட் ஸ்பேஸ் ரொம்ப கஷ்டம். மேல கேரியர் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா லக்கேஜ் வச்சு கட்டிக்கலாம். ஒருவேளை 5 பேர் போறீங்கன்னும் போது 2 சீட்டு தேர்ட் ரோ சீட் 5 பேர் போறப்ப பிரச்சனை இல்லை. லாஸ்ட் ரோவை ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம உள்ள வச்சுக்கலாம். ஃபோல்ட் பண்ணா கூட அடிக்கலாம், பிரச்சனை இல்லை. 7 பேர் போறங்கறப்ப தான் இல்ல, வேற வழியே இல்லை. மேல கேரியர் வச்சு கேரி பண்ண வேண்டியதுதான். ஓகே. பூட் ஸ்பேஸ் 2 கார்லயுமே கம்மி தான் ப்ரோ. ஓகே, நீங்க எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்டீரியர்ல கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வேற அடுத்து உங்களோட சந்தேகம் என்ன? இன்டீரியர் தான் ப்ரோ. இன்டீரியர்ல இப்ப நான் கேக்குறேன், உங்களுக்கு இன்டீரியர்ல எந்த இன்டீரியர் பிடிச்சிருந்தது? உண்மையா சொல்லணும் அப்படின்னா 100% அது கேரன்ஸ் தான். ஏன் இப்ப இந்த இன்டீரியர் இது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இந்த இன்டீரியர் பார்க்கும்போது இல்ல ப்ரோ, இது கொஞ்சம் எர்டிகா வந்து அவுடேட்டட் ஃபீல் வந்து கொடுக்குது. இந்த டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து கொஞ்சம் அவுடேட்டடா இருக்கு. பட் இப்போ உள்ள கேரன்ஸோட இன்டீரியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 10.25 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய டச் ஸ்கிரீன்லாம் கொடுத்து, ஐ மீன் நான் டாப் எண்ட் வந்து சொல்றேன், அதெல்லாம் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப சூப்பரா ஒரு லக்ஸுரி கார் போன்ற ஒரு டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது எக்கானமியா நம்ம டிராவல் பண்ற ஒரு ஃபீலையும், இது லக்ஸரியஸா ஒரு டிராவல் பண்ற ஒரு ஃபீலிங் கொடுக்குது. நான் பாக்குறப்ப சொல்றேன், கண்டிப்பா ரோட்ல ஓட்டுறப்ப நீங்க உட்காந்தோட அந்த ஃபீல் கொடுக்குது, நான் ஃபீல் பண்றேன் கண்டிப்பா. ஏன்னா டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து உண்மையிலேயே கேரன்ஸ் தான். இன்னும் இல்ல ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சன்ரூஃபா இருக்கட்டும், 10.25 இன்ச்சஸ் டச் ஸ்கிரீனா இருக்கட்டும், வென்டிலேட்டட் சீட் கொடுத்துருக்கதா இருக்கட்டும், இது மாதிரி பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் பேக்கடான ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம் கேரன்ஸை பொறுத்த வரைக்கும். பட் அதுக்கான விலை அப்படிங்கிறது கொடுக்கணும் தான், அதை நம்ம கடைசியா வந்து பேசுவோம். பட் ஒரு ஃபீச்சர் எனக்கு வந்து நான் இப்ப கார் வாங்குறேன், எனக்கு காம்படிட்டர்ல இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் எனக்கு வேணும், அடுத்த 10-15 வருஷத்துக்கு நான் மாற்றவும் மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களுக்கான கார் அப்படின்னா நீங்க இல்ல கேரன்ஸ் வந்து போகலாம். இப்ப நீங்க ஃபீச்சர்ஸ் ரிலேட்டடா சொல்லியாச்சு, அந்த கார் எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லாமே. 7 சீட்டர்ல மெயினா பாக்குற விஷயம் என்ன? 7th சீட்டர் 7 பேர் உட்கார முடியுமா, கம்ஃபர்ட்டா இருக்குமா? 7th சீட் தான். அதனால பாக்குறவங்களே சொல்லுவாங்க, டேய் வளவலன்னு பேசாத, காருக்குள்ள போய் காமிக்கடா அப்படின்னு. எனவே நம்ம உள்ள போவோம், கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். கண்டிப்பா ப்ரோ, என்னைய பொறுத்த வரைக்கும் டிரைவர் கோ டிரைவர் சீட்டை வந்து நம்ம காட்டணுன்ற அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா அது கம்ஃபர்டபுளா தான் இருக்க போகுது, அதுல எந்த சேஞ்சும் இருக்க போறது இல்லை. மெயினா செகண்ட் ரோ சீட் அண்ட் தேர்ட் ரோ சீட் தான். ஸோ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் எர்டிகால உட்காந்து பார்த்துருவோம், அடுத்தது கேரன்ஸ்ல உட்காந்து பார்த்துட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம், இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்றத பார்ப்போம். சரி, ஓகே ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலா சீட்டிங் பத்தி உள்ள பேசும்போது ஒரு விஷயம் சொல்லணும். எர்டிகால ஒன்லி 7 சீட்டர், ஆனா கேரன்ஸ்ல 6 சீட்டடும் இருக்கு. அதாவது நடுவுல கேப்டன் சீட் வரும். நீங்க எர்டிகால கேப்டன் சீட் வேணும்னா XL6 தான் போயிடணும். என்ன ப்ரோ, எர்டிகால கேப்டன் சீட்னா XL6. ஓகேவா? இப்போ நம்ம பாக்குற 2 கார்லயுமே வந்து 7 சீட்டடா தான் வந்து பாக்குறோம். ஓகே, ரெண்டுமே வந்து 7 சீட்டட். ஆனா நடுவுல இருக்க இந்த சீட் மாதிரி கன்சிடர் பண்ணிருக்காங்க அவங்க. ஆமா, கை வச்சு உட்கார்ந்து ஹெட்ரெஸ்ட் இல்லையா, அதுக்காக கேக்குறேன். ஆமா, இதுல ஹெட்ரெஸ்டர் கிடையாது, பட் இவங்க வந்து 7 சீட்டரா தான் இதை கணக்கு எடுத்திருக்காங்க. நம்ம உட்கார்ந்து பாக்குறது 7 சீட்டட் கரெக்ட் தான். இப்ப ஹெட்ரெஸ்ட் இல்ல, சும்மா கேக்குறேன். இது முதுகுல இடிக்கும், 3 பேரா உட்கார்ந்தா. ஹெட்ரெஸ்ட் கிடையாது. அது இதுவும் ஆக்சுவலா ஒரு கேப்டன் சீட் இல்லாத ஒரு 6 சீட்டர் மாதிரி தான் இருக்கு. சேம், பட் அது போனீங்கனாலும் அதே மாதிரி தான் இருக்கும். அது கேப்டன் சீட் கிடையாது, அதுலயும் கிடையாது. ஓ, இதே மாதிரி தான் அதையும் பண்ணிருக்காங்க. ஆமா, அதாவது 7 சீட்டட் போனீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஓகே 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 ஓகே. இப்ப நம்ம எனக்கு நல்ல லெக் ரூம் கொடுத்துருக்காங்க. லெக் ரூம் வந்து நல்லா இருக்கு. அப்ப எனக்கு லெக் ரூம் சொல்ல தேவையில்லை, ஹெட் ரூம் வந்து நல்லாவே இருக்கு. ஸோ லெக் ரூம் ஹெட் ரூம் இந்த விஷயங்கள்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஹெட்ரெஸ்டே தாண்டறதுல 3 பேர் உட்காந்தா எப்படி இருக்கும் அதையும் ஒரு தடவை பாத்துருவோமா? நான் வந்து ஷோல்டர் உள்ள இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன், நீங்க வெளியில வச்சுங்க. இப்படி வச்சுங்க, ஓகேவா? கை எடுத்துங்கண்ணே, வைங்க, எப்படி இருக்கோ அப்படியே காட்ட வேண்டியது. ஆமா, எல்லாருமே எக்ஸ்ட்ரா லார்ஜ் தான். பாச்சா கொஞ்சம் கால்லாம் தெரியற மாதிரி காமிச்சிரு.
இது ஆக்சுவலாக சீட் ஆக்சுவலாக கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுருக்கோம். ஓகே, பார்த்துங்க. நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோட கம்ஃபர்ட்டை முடிச்சிருவோம், அடுத்து தேர்ட் ரோக்கு வந்து போகலாம். சொல்லலாம். நீங்க சொன்ன மாதிரியே அதை பாருங்க. ஆமா, உங்களால ஹைட்டா இருக்கீங்க, சாயம் இல்ல. குள்ளமா இருக்கேன்னு ஹெட்ரஸ் இருந்தா சாய முடியல. இப்படி போனா நான் இப்படி சாஞ்சிக்கலாம். மேபி நீங்க இப்படி உட்காந்துங்க, நான் ஃப்ரண்ட்ல தள்ளி உட்காந்துங்க. ஹெட்ரஸ் இல்ல, எனக்கு ஹெட்ரஸ் இல்ல. இப்படி உட்காந்துருவோம். எவ்வளவு நேரம் சென்னை போலாம்? அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போறதுன்னா போகலாம். நம்ம அதுல உட்காந்துட்டு கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா அதை விட இந்த காரை விட அந்த கார் வந்து கொஞ்சம் அகலமும் வந்து கூட. அதனால மேபி அதுல உட்காந்தா இதுவா அதுவான்றத சொல்லிடலாம். அதுலயே ட்ரை பண்ணுவோம். வாங்க நம்ம அதுக்கு போவோம். பாக்க தெரியுது, பாக்கலங்க. சூப்பரா இருக்கு. இது நல்லா, அது ரொம்ப நெருக்கி உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சு. இது நல்லா கம்ஃபர்டபுளா உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கு. இல்ல இது வந்து கன்ஃபார்மா சொல்லலாம், எர்டிகா காட்டுல இது வந்துட்டு கொஞ்சம் பெஸ்டா இருக்கு சொல்லலாம். ஹெட்ரஸ்டர் இல்ல, அதே ஹெட்ரஸ் கிடையாது. ஆனா மித்தபடி அதை விட சூப்பர். இதுல என்னன்னா கொஞ்சம் கன்ஜஸ்டட் ஃபீல் குறையுது. ஏன்னா அந்த வெண்ட் வந்து இங்க வந்துருச்சு பாருங்க. ஆமா, இப்படி இருக்கனால கன்ஜெஷன் இல்லாத மாதிரி இருக்கு. அங்கன்னா கொஞ்சம் இது ஒரு ஸ்கூப் பண்ணி திருப்பி கொண்டு வந்து அது எல்லா ரோக்கும் வந்து ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுல கடைசில வந்து செகண்ட் ரோக்கு மட்டும் தான் ஏசி வெண்ட், தேர்ட் ரோ கிடையாது. ஆனா கம்ஃபர்ட் ரீதியா பார்த்தா இது எல்லாத்துக்கும் சேர்த்து இங்கே வந்துருதோ? ஓகே ஓகே ஓகே. கம்ஃபர்ட் ரீதியா பார்த்தா எர்டிகாவோட கேரன்ஸ் செகண்ட் ரோ நல்லா இருக்கு. நல்ல அகலமான எத்தனை டபுள் எக்ஸ்எல் நம்மலாம் நல்லா கம்ஃபர்டபுளா உட்கார முடியும். ட்ரிபிள் எக்ஸ்எல் அண்ணே ப்ரோ. இன்னைக்கு கம்பேரிசன் பண்றதுக்கு ஒரு தாட் இருந்துச்சுல்ல, ஏன்ங்கிறதுக்கான ஒரு ரீசன் இருக்குல்ல உள்ள. ஆமா, பாப்போம். இப்போ அடுத்து தேர்ட் ரோ. ஃபர்ஸ்ட் எர்டிகால உட்காருவோம் ஜி. ரெண்டு கார்லயுமே ப்ரோ இது வந்து இந்த கிளிக் பண்ணி விட்டோம்னா வந்து அப்படியே அது வந்து இதுல கிடையாது, அதுலதான் உண்டு. அப்படியா? எர்டிகால வந்து இதுதாங்க, இது ஒரு பெரிய மைனஸ்னு சொல்லலாம். ஆமா ப்ரோ. நீங்க சப்போஸ் இன் கேஸ் ரொம்ப குட்டையா இருப்பாங்க, ஏஜ்டா இருந்தாங்கன்னா இதுல ஏறது ரொம்ப கஷ்டம். ஆமா, இப்ப அதுலன்னு வச்சுங்களேன் ஃபோல்டு பண்ணிரும் டக்குன்னு, நம்ம ஈஸியா உள்ள போய் இதுல என்ட்ரி ஆகுறது எக்ஸிட் ஆகுறதே கொஞ்சம் கஷ்டமா நம்மளாலே முடியாது. ஆனா மேபி வீடியோ பாக்குறவங்க நிறைய பேருக்கு தோணும், என்னடா எல்லா கேரன்ஸுக்கு சப்போர்ட்டாவே பேசுறீங்களேன்னு தோணலாம். இருக்கிறது தான் சொல்றோம். இல்ல அதான் ஆக்சுவலா நான் எர்டிகா நல்லா இருக்கும்ன்ற மைண்ட் செட்ல தான் கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணும். பட் நீங்க உட்கார்ந்தெல்லாம் பார்க்கும்போது அதுல அது பெட்டரா இருக்கு. பிராக்டிகலா யோசிக்கிறாங்களோன்றது மேபி அடுத்த அப்டேட்ல அது மாறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ மேபி. சரி வாங்க நம்ம அடுத்த தேர்ட் ரோ சீட் கம்ஃபர்ட்டை பார்த்துருவோம். போங்க போங்க உள்ள போங்க. இதை லைட்டா அப்படியே இழுத்து விடு, ஸ்லைட் பண்ணு ப்ரோ. இது ஆக்சுவலா ரிக்ளைன் பண்ணலாம் கொஞ்சம் இந்த மாதிரி. பட் இதை ரிக்ளைன் பண்ணீங்கன்னா பின்னாடி லக்கேஜ் வைக்கிற ஸ்பேஸ் இன்னும் குறைஞ்சிரும். லக்கேஜ் வைக்கிற ஸ்பேஸ் குறையல ப்ரோ, இல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு இருங்க ஒரு செகண்ட் இருங்க, எனக்கு கொஞ்சம் ஏத்திக்கிறேன். இந்த ஸ்பேஸ்ல முன்னாடி வந்து நீங்க உட்காரலாம். அதாவது செகண்ட் ரோ சீட்டை தேர்ட் ரோ பர்சனுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா இங்க லெக் ரூம் கொஞ்சம் எடுக்கலாம். எனக்கு லெக் ரூம் நல்லா இருக்க மாதிரி தான் ப்ரோ இருக்கு. அந்த மாதிரி ஓரளவுக்கு தை சப்போர்ட்டும் பரவாயில்ல. உண்மையிலே உங்களுக்கு ஹைட்டா இருக்கீங்க, உங்களுக்கே பரவாயில்ல. இப்ப என்ன நினைச்சு பாருங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கு உண்மையிலேயே. ஆனா இது ஷோல்டர் எல்லாம் இடிக்கல பாருங்க. ஆமா, ரொம்ப உட்கார்ந்தா இடிக்கும். இல்ல உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஆமா, தேர்ட் ரோ வந்து எர்டிகால் நல்லா இருக்கு. அதுலயும் உட்காந்து பாத்துருவோம், பார்த்துட்டா டிசைட் பண்ணிடலாம். இறங்குறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்ல ஏற இறங்க கஷ்டமா இருக்கு. ஆனா உட்காந்துட்டா ஒரு விஷயம் சொல்லுவா, இப்ப இறங்குறது பிரச்சனை இல்ல, மதியம் சாப்பிட்டு இறங்க முடியாது. குப்புக்குன்னு வந்துரும் அது அந்த மாதிரி இருக்கு. சரி நம்ம அப்படியே கேரன்ஸோட தேர்ட் ரோ சீட் பாத்திரலாம் ப்ரோ. எனக்கு இதுல ஒரு டவுட் என்னன்னா, அதுல வந்து ரெண்டு சீட்டுமே நம்ம இந்த அளவுக்கு மடக்கிட்டு அங்கிட்டு வந்தீங்க, நான் இங்கிட்டு வந்தேன். ஆமா, இதுல ரெண்டு சீட்டுமே ஃபோல்ட் ஆகுமா இல்ல இது மட்டும் தான் ஆகுமா? பாத்துருவோம். இது ஆக்சுவலா இது மாதிரி ஃபுல்லா வந்துரும். ஓகே, சோ இதனால ஏறறதுக்கு ஈஸியா இருக்கு. அப்படியே காட்டுறேன் ஒரே நிமிஷம். சோ இந்த மாதிரி ஃபுல்லா வந்தறனால ஏற ரொம்ப ஈஸியா இருக்கு. நீங்க அப்படியே அந்த சீட்டை போய் இது பண்ணுங்க. இருங்க வரேன். ப்ரோ இது வருது ப்ரோ. இப்போ ஏற ஈஸியா இருக்குமே. ஆக்சுவலா நிறைய வண்டியில வந்து இது ஒண்ணு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்கிற மாதிரி பாத்துருக்கேன். ரெண்டுமே இருக்கு. மேபி எல்லாத்துலயும் அப்படிதான் வருமோ? இல்ல இந்த மாடல்லாம் உங்களுக்கு ரெண்டுமே ஃபோல்ட் ஆயிடுது. நம்ம அப்படியே உள்ள உட்காருவோம் வாங்க.
இதுல ரெக்லைனிங் உண்டுல்ல? ஓகே. சோஃபா வேற இருக்கு. இன்னும் தள்ளுங்க பின்னாடி. சூப்பரா இருக்குண்ணே. அதாவது இன்னும் சீட்டு தள்ளல. இதை மச்சு பார்த்தோம். இருங்க ப்ரோ. ஆக்சுவலா இதுல எனக்கு தை சப்போர்ட் மட்டும் கம்மியா இருக்கு ப்ரோ. ஆனா மித்தபடி ஷோல்டர்லாம் அதை விட பாத்தீங்கன்னா இதுல அகலமாவே இருக்கு. ஆக்சுவலா இந்த சைட் சப்போர்ட் வந்து சூப்பரா இருக்கு ப்ரோ. இப்போ இந்த முன்னாடி இருக்கிற ரூம் வந்து நீங்க உட்கார்ந்தா உங்களுக்கு தாராளமா இருக்கும். ஃப்ரண்ட்ல இதா இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் நவுத்தலாம். இங்கேயுமே நல்ல லெக் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கும். லெக் ரூம் நல்லா இருக்கு. ஹெட் ரூம் ப்ரோ லெக் ரூமை தாண்டி அது ஒரு மாதிரி அப்ரைடா இருந்துச்சு. இவங்களை விட கொஞ்சம் மேல உட்கார்ந்திருக்க மாதிரி இருந்துச்சு. இது இந்த லெவல்ல உட்கார்ந்திருக்க மாதிரி ஈவனா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஐ திங்க் கம்ஃபோர்ட் பொறுத்த வரைக்கும் எது 7 பேர் போக நல்லா இருக்குன்னா கேரன்ஸ் நல்லா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல ஏன்னா இப்ப இதுல ஓரளவுக்கு இது தள்ளினாலும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. ரொம்ப இல்ல இருக்கு. அத கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கு. சார்ஜர் அங்க இருந்துச்சு என்ன அதுல கிடையாது. இல்ல சார்ஜிங் போர்ட் அதுல தனியா ஏசி வென்ட் இருக்கு. லைட் இருக்கு. செகண்ட் ரோ சீட்டு ஆமாங்க. செகண்ட் ரோ சீட்டுக்கு லைட் இருக்கு. தேர்ட் ரோ சீட்டுக்கு லைட் இருக்கு. ஏசி வென்ட் செகண்ட் ரோக்கு இருக்கு. தேர்ட் ரோக்கு இருக்கு. ஒண்ணு இல்ல நீங்க இப்ப வரீங்க அப்படின்னா முன்னாடி 2 பேர் உட்காந்துட்டாங்க. நம்ம முன்னாடி உட்காந்துட்டோம்னா சார்ஜர் போட்டு நம்ம மட்டும் வேலை பார்த்துட்டே போலாம். ஆமா சும்மா போன் நோட்டே போலாம். ப்ரோ சீட்டிங் கம்ஃபர்ட்லாம் பார்த்துட்டோம். தேர்ட் ரோ வரைக்கும் பார்த்தாச்சு. இப்ப அடுத்தது வந்து 7 பேர் போறோம். இழுக்கிறதுக்கான இன்ஜின் இருக்காருங்க இல்லையா? ஏன்னா நம்ம டிரைவர்ல நீங்க அதிகமா டிராவல் பண்ணிருக்கீங்க. ஆமா. அது நீங்க பெருசா சொன்னதே 7 பேர் சீட் கொடுத்துருக்காங்க. அது பெருசா 1 லிட்டர் இன்ஜின் அந்த அளவுக்கு இல்ல. அந்த மாதிரி இந்த இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் இந்த இன்ஜினோட இழுவை திறன் எப்படி இருக்கு ப்ரோ? எர்டிகால ஒரே பெட்ரோல் இன்ஜின் தான் சிஎன்ஜி கொடுக்குறாங்க. பெட்ரோல் இருக்கு, சிஎன்ஜி இருக்கு. பட் கேரன்ஸ்ல சிஎன்ஜி கிடையாது. பட் 2 பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் வருது. டர்போவும் வருது, நான் டர்போவும் வருது, டீசல் இன்ஜினும் வருது. சரி. நான் உங்களை கேட்கறேன், நீங்க ப்ரிஃபர் பண்ணா டீசலா பெட்ரோலா? ஆக்சுவலா 7 சீட்டுன்னு போறப்ப எனக்கு டீசல் போயிட்டா நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும்னு தோணுது. ஆனா மக்கள் அதிக பேர் பெட்ரோலை ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ ஓகே, நீங்க டீசல்னு கேட்டீங்கன்னா ஒரே ஆப்ஷன் கேரன்ஸ் மட்டும்தான். 7 சீட்டர்ல டீசல்னு கேட்டீங்கன்னா வேற வழி இல்லை, நீங்க கேரன்ஸ் தான் போற மாதிரி இருக்கும். நீங்க ரூமியான் போனாலும் பெட்ரோல் தான் இருக்கு, XL6 போனாலும் பெட்ரோல் தான் இருக்கு, இதுலயும் பெட்ரோல் தான் இருக்கு. ஆக மொத்தம் இந்த பெட்ரோலை தவிர வேற ஆப்ஷன் இல்லை. டீசல்னு போனா இது ஒண்ணுத்துல டீசல் இருக்கு, மராசோல டீசல் இருக்கு. அது எப்ப ஸ்டாப் பண்ணுவாங்கன்னே தெரியாத சூழ்நிலையில மராசோ இருந்துட்டு இருக்கு. வரைக்கும் ஃபேக்டரியில இருக்க ஸ்டாக்கை கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டீசல்னு மைண்ட் செட் ஆகி ஒரு MPV போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுவும் இந்த பிரைஸ் கன்ஸ்ட்ரைன்ட் இருக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளன்னும் போது நீங்க தாராளமா கேரன்ஸ் போகலாம். இல்ல எனக்கு பெட்ரோல், ஏன்னா மேக்ஸிமம் பெட்ரோல் தான் எடுக்கிறாங்க அப்படின்னா நான் வந்து எர்டிகாவை ப்ரிஃபர் பண்ணுவேன். பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லீனியர் தான். நீங்க அக்ரெசிவா பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா நீங்க அதுல டர்போவை தேர்ந்தெடுக்கலாம். பட் ரொம்ப லீனியரா பர்ஃபார்மன்ஸ் வேணும், எனக்கு அதை விட முக்கியம் மைலேஜ் வேணும். பெட்ரோல்ல மைலேஜ் வேணும், ஒரு 15-16 கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எர்டிகா போறது ஒரு பெட்டர். பெட்ரோல் எவ்வளவு மைலேஜ் வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு 3 கிலோமீட்டர் மேபி அது கம்மியா இருக்கலாம். எதனால பர்ஃபார்மன்ஸ்ங்கிறதுனாலயா? இல்ல மேபி பொதுவாவே ஹியூண்டாய் இன்ஜின்ஸும் சரி, கியா இன்ஜின்ஸும் சரி, அந்த கொரியன் இன்ஜின்ஸ் வந்து மைலேஜ் கொஞ்சம் கம்மியா குறைவா தான் வரும். நீங்க 1.2 லிட்டர் i20 இன்ஜின் போனா எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும்னு தெரியும். அதே பலினோல ஓட்டினா எவ்வளவு கொடுக்கும்னு தெரியும். இத்தனைக்கும் ரெண்டுமே கப்பா இன்ஜின் தான். இவங்க கே சீரிஸ், அவங்க கப்பா இன்ஜின் வாங்க, VT வாங்க, VVT வாங்க. பட் ஒரே இன்ஜினா இருந்தாலும் பலினோல கம்மி, அதாவது i20 கம்மி, பலினோ அதிகம். அதே மாதிரிதான் இங்கேயுமே ரெண்டுமே 1500 cc இன்ஜினா இருந்தாலும் எனக்கு எர்டிகாவோட இன்ஜின் மைலேஜ் ரீதியா பெட்டரா இருக்குன்னு சொல்லுவேன். அதே சமயத்துல பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லீனியரா டெலிவரி பண்ணுது, லாங் லாஸ்டிங் ரிலையபிளாவும் இருக்கக்கூடியது. இதுல ஸ்மார்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி வந்து பயன்படுத்திருக்காங்க, SHVS வந்து கொடுத்துருக்காங்க. அதனால மைலேஜ் பெட்டரா இருக்கு. ஸோ மைலேஜ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணி எனக்கு ஒரு பெட்ரோல் இன்ஜின் வேணும்னு முடிவு பண்ணீங்கன்னா இந்த கார் எடுக்கலாம். இல்ல எனக்கு அதை விட மைலேஜ் பத்தாது, இன்னும் நல்ல மைலேஜ் வேணும்னா சிஎன்ஜி கூட போலாம். ஆனா பூட் ஸ்பேஸை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்மள்ட்ட பூட் ஸ்பேஸ் கிடையாது. இல்ல சிஎன்ஜி போனீங்கன்னா எவ்வளவு 2 கேபின் பாக்ஸ் சொன்னீங்க, அதையும் வைக்க முடியாது. ஸோ அப்படி போறீங்கன்னும் போது 26 கிலோமீட்டர் வரைக்கும் கிளைம்டு மைலேஜ் சொல்றாங்க. நான் கேட்ட வரைக்கும் 24 கொடுக்குது. 25 கேட்டிருக்கோம் மேடம், நிறைய சப் பாக்ஸ்ல கேட்டிருக்கோம். ஓகே, பட் அந்த லெவல்ல எனக்கு மைலேஜ் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா 24-25 வேணும்னா கேரன்ஸ்ல டீசல் போறதுதான். டீசல் எனக்கு தெரிஞ்சு 22வது கொடுக்கும். ஸோ ஒரே ஆப்ஷன் டீசல்னா கேரன்ஸ், பெட்ரோல்னா எர்டிகா. சரி ப்ரோ, அடுத்து என்ன கேட்கணும்? விலை எவ்வளவு? அதுதான் கடைசியா வந்து நிக்கிறது. விலை பொறுத்த வரைக்கும் 8 லட்ச ரூபாய் எக்ஸ்ஷோரூம்ல இருந்து உங்களுக்கு 8-8.5 லட்ச ரூபாய் எக்ஸ்ஷோரூம்ல இருந்து எர்டிகா கிடைக்குது.
8 கேரன்ஸ் பேஸ் போனீங்கன்னா மாடல்ல பேஸ் மாடல் பொறுத்த வரைக்கும். ஆனா இதை விட 1.5-2 லட்ச ரூபா கூட கொடுத்தா மட்டும்தான் கேரன்ஸ் வந்து வாங்க முடியும். அது பெட்ரோலா இருந்தாலும் சரி. நான் பெட்ரோலே கம்பேர் பண்ணுவோமே, இதோட பெட்ரோலுக்கு அதோட பெட்ரோல் கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா கூட கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க கேரன்ஸோட பேசிக் மாடலாவது வாங்க முடியும். இதோட பேசிக் அதுக்கு கம்பேர் பண்ணலாம். இல்ல இதோட டாப்புக்கு அதோட டாப்பு கம்பேர் பண்ணீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ரொம்ப அதிகமா கொடுத்துருக்கனால கேரன்ஸ் வந்து ஒரு 2.5-3 லட்ச ரூபா கூடுதலாக போயிடுது. ஓகே. ஸோ விலை இப்ப நான் இவ்வளவு சொன்ன எல்லா விஷயங்களும் அதிகமான பிரைஸ் ரேஞ்சில தான் கேரன்ஸ்ல வாங்க முடியும். கரெக்ட். பிரைஸ் கம்மியா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள, ஏன்னா பட்ஜெட் வந்து ஒரு மிடில் மாடல் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஒரு 13.5-14 லட்சம் இல்ல 15 லட்சத்துக்குள்ள அப்படிலாம் பார்க்கும்போது என்னைய பொறுத்த வரைக்கும் எர்டிகா ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கார் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ப்ராக்டிக்கலா ஒரு நல்ல கார்னே வந்து சொல்லலாம், ரிலையபிளான கார்னு சொல்லலாம். சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் வந்து மேபி நிறைய பேர் வந்து கேட்பாங்க. நெட்வொர்க் எல்லாத்துலயும் வந்துருச்சு, எல்லா இடங்களையும் சர்வீஸ் நெட்வொர்க் இருக்கு, ஈஸியா சர்வீஸ் பண்ணிக்கலாம், ஈஸி டு மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவேன். கம்பேர் பண்ணா கேரன்ஸோட எனக்கு தெரிஞ்சு சர்வீஸ் விட்டா ஒரு 1000 ரூபா வேணா கேரன்ஸ் 1500 ரூபா, ஆனா கேரன்ஸ் கூடுதலா வரும் பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பொறுத்த வரைக்குமே சர்வீஸ் நெட்வொர்க் பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி எங்கேயோ போயிட்டாங்க. ஏன்னா என் வீட்டுல கிராமத்துல உட்காந்துக்கிட்டே என்னால வந்து டிரைவர் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல முடியுது. சர்வீஸ் நல்லா இருக்கு. ஸோ மேபி ஃபைனல் நீங்க தான் முடிவு பண்ணணும். அதாவது ப்ராக்டிக்கலான ஒரு கார் வேணுமா, இல்லை ஃபீச்சரிஸ்டிக்கான கார் வேணுமா, கம்ஃபர்டபுளான கார் வேணுமா, இல்லை சர்வீஸ் நெட்வொர்க்லாம் கம்மியாக இருக்க கார் வேணுமா அப்படிங்கிற எங்களோட கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கோம். ஃபைனல் வேர்ட் சொல்லணும் அப்படின்னா, நான் பெட்டரான கம்ஃபர்டபுளான ஒரு 7 சீட்டர் கார் வேணும், எனக்கு ப்ரைஸ் பிரச்சனையே இல்லை, மைலேஜ் கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை, சர்வீஸ் நெட்வொர்க் கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லைன்னுலாம் நினைக்கிறீங்கன்னா கேரன்ஸ் வந்து போகலாம். இல்லை எனக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கணும், சர்வீஸ் கம்மியாக இருக்கணும், ரிலையபிளான இன்ஜினாக இருக்கணும், மைலேஜ் ஓரளவுக்கு பெட்டராக கொடுக்கணும், எனக்கு பெட்ரோல் இன்ஜின் இருந்தாலே போதும், பர்ஃபார்மன்ஸ்லாம் தேவையில்லை பெருசாக அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எர்டிகா வந்து போகலாம். இதை தான் நாங்கள் கன்சல்டேஷன் கால்ஸ்லையும் வந்து சொல்கிறோம். மேபி இது ரொம்ப நேரம் இழுத்து பேசியிருக்கலாம், கால்ஸில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் அதை விளக்கம் கொடுத்து நாங்கள் முடிச்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.